ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. என்ன அசோகா, ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து உடனே புத்துணிப்பை ஏதாவது போட்டுருவாரா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்டேட் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? தலைவர் ட்ரம்ப்புடைய ட்வீட்டுக்காக தான் இப்போ உலகமே காத்திருக்குது. அவர் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சைனால நடந்த சம்மிட்ல வந்து ஜி ஜின்பிங், விளாடிமிர் புட்டின், நரேந்திர மோடி 3 பேரும் ஒன்னா நின்று பேசி சிரிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்தது. எல்லாருமே அதுக்கு இதை பார்த்து ட்ரம்ப்புக்கு என்ன வயத்தறிச்சல் ஏற்பட போதும் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இதுவும். இது நம்ம விளையாட்டா ஜோக்கா சொன்னாலுமே கூட இந்த மீட்டிங்குடைய ஒரு சிக்னிபிகன்ஸும் அதுதான். அதாவது இந்தியா வந்து நாங்க எங்களுடைய நண்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், நாங்க யாரோட ட்ரேட் வச்சுக்க போறோம், நாங்க யார்கிட்ட இருந்து வாங்க போறோம், விற்க போறோம், உலக அளவுல எந்த நாட்டுடன் நாங்கள் எந்த உறவை எப்படி பேண வேண்டும் என்ற முடிவை இந்தியா தான் எடுக்கும், வேற நாடு யாரும் எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையுமே இந்த வருகை மூலமா அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த மெசேஜ் வந்து நம்முடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தான். சோ இது வந்து ஏன்னா அவங்க தொடர்ந்து டாரிஃப் போடுறதா இருக்கட்டும், எது செய்தாலுமே கூட இந்தியா வந்து தொடர்ந்து இது வந்து நேரு காலத்துல இருந்து சொல்லலாம், நம்ம நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நாட்டுடனும் அலைன் ஆக மாட்டோம், எல்லாருடையும் சம அளவுல நண்பர்களா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசியை இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற அந்த காலத்துல இருந்தே, அப்போ வந்து கோல்டு வார்ல எல்லா நாடுகளும் ஒண்ணு அமெரிக்கா பக்கம் இல்ல ரஷ்யா பக்கம் அப்படின்னு நின்றுட்டு இருந்த காலத்திலேயே அப்பவே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து பயணித்த நாடு இந்தியா. அப்ப இன்னைக்கு நாம வந்து இன்னைக்கு ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸாவும் இருக்கோம், நம்முடைய பாப்புலேஷன்லயே ஒரு பெரிய சந்தையா இருக்கும். இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம ஏன் போய் இன்னொருத்தரோட பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சரியான நியாயமான கேள்வியாக இந்திய தரப்புல வைக்கப்படுது. அப்போ ஒரு சொன்ன மாதிரி கூட எக்ஸ்டர்னல் பிரஷரோ இல்லைன்னா வேற யாருடைய ஒரு பயமுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பிரஷருக்கோ அடிபணியக்கூடிய தலைவர் கிடையாது மோடி அப்படின்னு கூட புத்தின் அவருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு ஊடகத்துக்கு கொடுத்திருந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்ததையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம பழைய மாதிரியே இந்தியாவை உலக அரங்கில் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டாப் டயர் எண்ணெய் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பருக்கும் அடுத்தடுத்த மாதங்களுக்கும் இங்கேருந்து போக வேண்டிய ஆர்டர்ஸ் போகலை. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் அந்த இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. எல்பிஜி வாங்க போகிறோம், நம்மளுடைய நாட்டுடைய ஒட்டுமொத்த தேவையில் 10% அமெரிக்கா கிட்டேருந்து வரப்போகுது. இப்படி ஒரு பக்கம் ட்ரம்ப்பையும் நம்ம சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில தானே நம்ம போயிட்டு இருக்கோம். அது என்னைக்குமே பண்ணிதான் ஆகணும். இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல நமக்கு முக்கியம். இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்ம செயல்பட முடியும். நம்ம அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செயல்பட முடியாது, ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செயல்பட முடியாது, வேற எந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செயல்பட முடியாது. அப்போ இந்தியாவுக்கு என்ன தேவை? இன்னைக்கு உலக அரங்குல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம யாரும் அமெரிக்காவை பகைச்சிட்டு ஒண்ணும் இங்க யாரும் வந்து வாழ முடியாது. ஏன்னா எல்லாருமே அமெரிக்காவோட ட்ரேட் பண்றோம், அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பவரா இருக்கிறாங்க, அதையும் நம்ம செய்துதான் ஆகணும். அவங்கள வந்து பிளஸ் அவங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மேல டாரிஃப்ஸ் போடும்போது அதனால நம்ம பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதையெல்லாம நன்னிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குதான் செய்யுது. பட் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயே வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனா யுக்ரைன் போருக்கு முன்னாடி இந்தியாவோட ஒட்டுமொத்த எண்ணெய் தேவைகள்ல ஒரு 2% 3% தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் இந்த யுக்ரைன் போருக்கு பிறகு அவங்க அடிச்சு ஆடி தள்ளுபடி மாதிரி கொடுத்த டிஸ்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 30% நம்மளுடைய எண்ணெய் தேவைகளை நம்ம இன்னைக்கு ரஷ்யால இருந்து வாங்குறோம். அது நம்முடைய இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஒரு விஷயம் சீப்பா கிடைக்குது, நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம வாங்குறோம். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய டிஃபென்ஸோ எதுவா இருந்தாலும் அதே மாதிரி அமெரிக்கால இருந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு. சோ அதே வந்து நம்ம பெறுவதற்கும் அமெரிக்காவையும் ஓரளவுக்கு நம்ம பிளக்கேட் பண்ணி வைப்பதற்குமான முயற்சிகளையும் இந்தியா எடுக்கதான் செய்யும். பட் அதுக்காக நான் உங்களை வந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்ககிட்ட இருந்து வாங்குற பொருளுக்கு நான் வந்து கம்மி பண்ணி தரட்டுவா, இல்ல நீ எனக்கு டாரிஃப் கம்மி பண்ணி தரியா, உங்ககிட்ட இருந்து நான் கூடுதலா கொஞ்சம் பொருள் வாங்கிக்கிறேன், உனக்கு நான் கூடுதலா பிசினஸ் தரேன், அத மாதிரியான விஷயங்களை நம்மள கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருந்துக்கலாம். இதை நம்ம செய்ய முடியுமே தவிர உனக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்க முடியும் நீ சொல்லு, அதை நான் செய்யறேனே தவிர உன் கூட இருக்கிற நட்புக்காக நான் இன்னொருத்தனை பகச்சுக்கணும்னு நீ கேட்க கூடாது, அவங்கிட்ட இருந்து வாங்காதேன்னு நீ சொல்லக்கூடாது, உங்ககிட்ட இருந்து வாங்க நீ சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். இதுதான் இந்தியாவோட ஒரு நிலைப்பாடா நம்ம பார்க்க முடியுது. சோ நம்ம வந்து எல்லாரும் நமக்கு நண்பர்கள், நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்னென்ன தேவையோ அதை நம்ம பெற்றுக்கொள்றோம், நம்மளும் நம்ம அவங்களுக்கு என்ன டெலிவரி பண்ணுமோ
அதை அவங்களுக்கு டெலிவர் பண்றோம் ஆன் மியூச்சுவல் பேசிஸ். நம்ம 2 பேருக்கும் பெனிஃபிஷியலான ஒரு உறவுல நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடா காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விசிட்லயுமே புட்டினுக்கு ஏதோ ஒரு நாடு என்ன கூப்பிட்டுட்டாங்களே அப்படிங்கறதே அவருக்கு ஒரு வெற்றி. இந்தியாவுக்கு பாருங்க, நாங்க யாருக்கும் அஞ்சல, நாங்க எங்களுடைய பாதையில தெளிவா போறோம் அப்படிங்கிற மெசேஜை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கான விஷயமா இதை நம்ம பார்க்கிறோம். பட் அமெரிக்கா இந்தியா உறவு அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய வருகைக்கு அப்புறம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை வந்து இட்ஸ் இட் அன் ஆல் டைம் லோ. எஸ்பெஷலி ஆபரேஷன் சிந்தூருக்கு அவர் சொன்னதா இருக்கட்டும், நான் மத்தியஸ்தம் பண்றேன்னு சொன்னதா இருக்கட்டும், பேசுனதா இருக்கட்டும், நம்ம மேல டாரிஃப்ஸ் போட்டதா இருக்கட்டும், இந்தியா மேல தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு அமெரிக்க இந்திய உறவுகள் நல்ல ஒரு பீக்ல இருந்த சமயத்துல இருந்து அதை கீழே கொண்டு வந்திருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமா, அதையும் நம்ம சரிப்படுத்தணுமா, சரிதான் ஆகணும், அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை. பட் இந்த மெசேஜையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல வந்து புட்டின் கிட்ட இருந்து நாம என்ன பெற போறோம், அதாவது நம்ம S-500 பெறணும், அதெல்லாம் நம்ம நிறைய பேசணும் ஏற்கனவே. அத மாதிரி எண்ணெய் இம்போர்ட்டா இருக்கட்டும், க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை ரஷ்யாவுடைய மார்க்கெட்ல இன்னும் எவ்வளவு விற்க முடியும் அப்படிங்கறதுலயுமே கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய போக்கஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் வந்து அவங்களுக்கு ஃபேவரா தான் அது வந்து போக போகும். ஸோ நாமளும் 4 பொருள் அவங்களுக்கு விற்கணும். அப்ப 4 பொருள் நம்ம விற்கும் போதுதான் நம்மளுடைய ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாடு வந்து அதிகமா வாங்குது விற்குதுன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டுமே ஓரளவுக்கு அந்த சம அளவுல நம்ம கிட்ட தான் அவங்க வாங்குறாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு இருந்தாதான் நமக்கு அந்த ட்ரேட்ல வந்து அந்த வர்த்தகத்துல ஒரு சமநிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதை வந்து இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம எஸ்பெஷலி எண்ணெய் அதிகமா நம்மளோட தேவைகள் ஆல்மோஸ்ட் 30% அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் நம்ம அதிகம் பணம் கொடுக்குற மாதிரியான நிலை இருக்கிறது. ஸோ இப்போ நாம நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை எதை ரஷ்யால கொண்டு போய் மார்க்கெட் பண்ணலாம், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை என்னென்ன வந்து அவங்களுடைய சந்தைப்படுத்த முடியும் நம்மளால அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளையும் இந்த மீட்டிங்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நம்முடைய கார்மெண்ட்ஸ் பிசினஸ், நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து செய்யப்படக்கூடிய ஆடைகள் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறோம். அது ரஷ்யால ரொம்ப குறைவா தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம எதிர்பார்ப்பை விட குறைவா தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் கூடுதலா அவங்க பெற முடியும்னா அது இந்தியாவுக்கும் பயனளிக்கும், தமிழ்நாட்டுக்கும் நம்ம கொங்கு மண்டலத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸும் அது வந்து பயனளிக்கும். இங்க மட்டும் இல்லாம இந்தியாவோட பல இடங்கள்ல மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள்லயும் கூட கார்மெண்டோடைய மேனுஃபேக்சரிங் இருக்கு, அது அவங்களுக்குமே பயனளிக்கும். அதை தாண்டி நம்முடைய இங்க இந்தியாவில தயாரிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை வந்து அங்க நம்ம வந்து ஏற்றுமதி செய்ய முடியுமா, இந்தியாவில தயாரிக்கப்படக்கூடிய மீட், அதாவது நம்முடைய மாமிச பொருட்கள் நம்ம இங்க தயாரிக்கிறோம் இல்லையா, நம்ம பீஃப் எக்ஸ்போர்ட்ல எல்லாம் இந்தியா வந்து உலகத்துல ஒரு டாப் நாடாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரஷ்யா வந்து இங்க இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா, அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்களா அப்படின்னும் போது நம்மளுடைய ட்ரேட் பேலன்ஸை நம்ம கொஞ்சம் சரி கட்ட முடியும் அப்படிங்கிற பார்வைகளும் இங்க வைக்கப்படுது. ஸோ இது வந்து எண்ணெய் வளங்கள், ராணுவ தளவாடங்கள் அப்படிங்கறத தாண்டியும் மற்ற பல விஷயங்களை நோக்கியும் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. S-500 பத்தி பேசும்போது காயத்ரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அது நம்ம வந்து சாத்தியமா, அது நம்ம அவங்களுக்கு கோ ப்ரொடக்ஷன் எல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது. இந்த ப்ரப்போசல்ஸ் இருக்கு பொதுவெளியில, அது வந்து 2 நாடுகளுமே பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா இதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னா, S-400 நம்ம வாங்கினது சிலது இன்னும் ரஷ்யா டெலிவர் பண்ணல. நம்ம கேட்டு நம்ம வாங்கி இருக்கிறதுல இப்ப நம்ம ஒரு 100 மிசைல் சிஸ்டம் வாங்கிப்போம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 50-60 கொடுத்துருக்காங்க, இன்னொரு 40 பெண்டிங்ல இருக்கு. சோ 400 இன்னும் அவங்க முழுசா கொடுத்து முடிக்கல. அது அவங்களால இந்த வருஷம் அந்த டார்கெட் டெட்லைனை மீட் பண்ண முடியலன்னு சொல்லி அடுத்த வருஷம் 2026க்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அவங்க 2026க்கு அந்த மீதியை கொடுக்குறோம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்கிறதையும் பார்க்க முடியும். இன்னொன்னு இப்ப அந்த அங்க போர் அப்படிங்கறதுனால அங்க லேபர் பிரச்சனையும் இருக்கு. சோ இங்கேருந்து ஒர்க்கர்ஸும் அங்க கூட்டிட்டு போறதுக்கான ஒரு டீலுமே இப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் ஆல்சோ தேர். இங்க இருந்து நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் நம்ம வந்து இங்க இருந்து ஹியூமன் ரிசோர்சஸ் கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பேசப்படுது. ஆனா அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, அதை நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம், சிக்கல்னு சொல்ல முடியாது, நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நாடு ஒரு போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களுக்கான ஒண்ணு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருக்கிறது, 2வது பல்வேறு மேற்கத்திய நாடுகள் அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்களால எல்லா இடத்துலயும் பிசினஸ் பண்ண முடியல. அப்போ அவங்களுக்கான எக்கனாமிக் ரீதியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ் இருக்கிறது. அதை தாண்டி அவங்களால பல ராணுவத்துக்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்பனன்ஸே, அந்த தளவாடங்களே அவங்க வந்து வெளியில இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாங்ஷன்ஸ் காரணமாகவும் அந்த மாதிரி பொருட்கள் ரா மெட்டீரியலோட ஷார்டேஜ் இருக்கு. அந்த ரா மெட்டீரியல் ஷார்டேஜ்
ஹியூமன் ரிசோர்சஸ் ஷார்டேஜ், மனித வளத்தினுடைய குறைபாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களால S-400 சரியான நேரத்துக்கு டெலிவர் செய்ய முடியல. அப்போ இங்க இருந்து நம்ம வந்து மனித வளத்தை ஏற்றுமதி செய்றோம், அங்க போய் மக்கள் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நம்ம சொன்னோமே ஆனால், திரு சசி தரூர் அவர்கள் அதை சரியா குறிப்பிட்டிருந்தாரு. நாம அனுப்பக்கூடிய ஒர்க்கர்ஸ அவங்க போர் காரணங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதை நாம உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது ஒண்ணு நேரடியான போர்லயோ இல்ல மறைமுகமா அவங்களுடைய போருக்கு உதவக்கூடிய வகையிலயோ நம்முடைய இந்தியர்களை அவங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவுக்காக போர் செய்யலாம், வேற நாட்டுக்காக போய் போர் செய்வதுங்கிறது சரியானதா இருக்குமாங்கிறத தாண்டி பாதுகாப்பானதா இருக்குமா, நிறைய கேள்விகள் வந்து அதுல எழுது. சோ அதுக்கு அவங்க மறைமுகமா பயன்படுத்தி விடக்கூடாது நம்முடைய ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கறதையும் நிறைய ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இந்த சந்திப்பானது ஹைதராபாத் ஹவுஸ்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹவுஸ்ல தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில வர்த்தகம் ஒரு பிரதான விஷயமாக பேசப்பட இருக்கிறது. ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க